மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் வர்ணம் பாகிசன். நேற்றைய தினம் ஒரு அறிமுக காணொலி ஒன்று என்னால் வெளியிடப்பட்டது. உண்மையிலேயே நான் எதிர்பார்த்ததை விட நீண்ட ஒரு வரவேற்பை தான் பெற்றிருக்கின்ற நான் நினைக்கின்றேன். பலரது கருத்துக்களும் சிலரது தொலைபேசி அழைப்புகளும் அதனை எடுத்து எம்புவதாக இருந்தது. தொடர்ந்து உங்கள் ஆதரவை எதிர்பார்த்து கொண்டு இன்றைய தினம் ஒரு முதலாவது விடயம் சம்பந்தமான காணொலியாக இது அமையும். எங்கள் முதலாவது காணொலியிலே அன்று வெள்ளிக்கிழமை நல்லொரு டாபிக், நல்லொரு விடய தலைப்பு எடுக்கலாம் என்றிருந்தேன். அந்த வகையில் சமயம் சம்பந்தமாக சில விஷயங்களை கதைக்கலாம் என்றிருக்கிறேன். சமயம் என்றவுடன் ஏதோ நான் எனது மதத்தை பற்றி கதைக்க போறேன் என்ற கருத்தல்ல, பொதுவாக சமயம் சம்பந்தமான பொதுவான கருத்துக்களை. சமயம் என்ற விஷயம் மதம் என்ற விஷயம் உலகம் முழுவதிலும் பரந்திருக்கிறது. அதிலும் பல்வேறுபட்ட மதங்கள், பல்வேறுபட்ட கொள்கைகள் இவ்வாறு இருந்தாலும் இந்த மதம் என்ற ஒன்று ஏன் உருவானது, ஏன் மதம் என்ற ஒன்று தேவைப்பட்டது என்ற விஷயத்தை நாங்கள் கொஞ்சம் அவதானித்தோம் என்று சொன்னால் இந்த மதம் என்ற பிரச்சனைகள் இல்லாமல் போகலாம். மனிதன் சுயமாக ஆரம்ப காலத்திலிருந்து வாழத் தொடங்கிய பின்னர் அவன் இந்த ஒரு மதம் என்ற ஒரு விஷயத்தை ஏன் எதிர்பார்த்தான் அல்லது உருவாக்கினான் என்று நாங்கள் சற்று யோசித்து பார்த்தால், மனிதன் தன்னால் இயலாத ஒரு காரியம் பெறும் பொழுது, தனக்கு விஷயத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் பெறும் பொழுது ஏதோ ஒரு சக்தி தன்னை இயக்குவதாக நம்பிக்கொண்டான். இப்பவும் நம்புகிறான். நாங்களும் அப்படித்தான். ஒரு உதாரணங்கள் எல்லாம் என்னன்னு சொன்னால், இப்ப நாங்கள் ஒரு மலையில் ஏறுறோம். ஒரு 500 படி உள்ள மலை. நாங்கள் ஒரு 200 படி ஏறிட்டோம். ஏறினா பிறகு எங்களால் இயலாமல் இருக்குது. உடனே நாங்கள் என்ன சொல்றோம்? இந்து மதமா இருந்தா பிள்ளையாரப்பா என்னை ஏற்றிக்கொள்ளும், கிறிஸ்தவ மதமா இருந்தா இயேசப்பா ஏற்றிக்கொள்ளும், அதே மாதிரி இஸ்லாமிய மதமாக இருந்தால் அல்லாஹ், இப்படி பலவிதமாக சொல்லிக் கொள்வோம். அப்ப நாங்கள் எங்கு எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால், எங்களால் ஒரு விஷயம் கொஞ்சம் இயலாமல் போன பொழுது அல்லது எங்கள் விடயத்துக்கு அப்பாற்பட்டிருக்கும் பொழுது நாங்கள் ஒரு சக்தி இருப்பதாக நம்பிக்கொள்கிறோம். அதனை ஆரம்ப காலம் தொட்டு இறைவன் என்ற ஒரு வகுதிக்குள் வகுத்திருக்கலாம். ஆனால் அது பிற்பட்ட காலங்களில் பல்வேறுபட்ட மதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்து மதம், நாங்கள் எல்லாரும் இந்து மதம், அதே மாதிரி கிறிஸ்தவ மதம், அல்லாவை வணங்குகின்ற முஸ்லிம் மதம், அதே மாதிரி புத்தரை வணங்குகின்ற பௌத்த மதம், இவ்வாறு பல வகையான மதங்கள் இருக்கின்றன. ஆனால் எல்லா மதங்களாக இருந்தாலும் அனைத்து மதங்களும் நன்மையை மட்டுமே போதிப்பன. எந்த ஒரு மதமும் தீமையை போதித்ததாக நாம் அறியவில்லை. ஏதாவது ஒரு மதம் கூடாத விஷயத்தை செய்யுங்கண்டு ஒரு மதமும் சொல்வதாக இல்லை. அதனால் எல்லா மதங்களையும் எல்லா சமயங்களுக்கும் நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். நான் இந்து என்பதனால் கிறிஸ்தவ மதத்தையோ இஸ்லாம் மதத்தையோ அவமதித்தல் என்பது கூடாத விஷயம். நான் இதை தனிப்பட்ட கருத்தில் சொல்கிறேன். நான் ஒரு இந்துவாக இருந்தேன். வீதியால் செல்லும் பொழுது ஒரு சேர்ச்சையோ அல்லது ஒரு பள்ளிவாசலையோ அல்லது ஒரு பிகாரியோ கண்டால் நான் நெஞ்சு தொட்டு கும்பிட்டுட்டு தான் செல்வேன். அது என்ன மதமாக இருக்கலாம், என்ன மதமாக இருந்தாலும் அங்கே ஒரு இறைவன் என்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது நாங்கள் அந்த மதத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கு எங்கு தப்பு நடக்கின்றது என்று சொன்னால், மதத்தை வைத்து அந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் பணம் உழைக்கும் நோக்கில் சில வேண்டத்தகாத செயல்களை செய்யும் பொழுதுதான் அந்த மதம் ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் மற்றவர்களால் பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அந்த மதம் மாற்றுவதுன்றது உண்மையிலேயே ஒரு இழிவான செயல். எந்த ஒரு மனிதனுக்கும் சுயமாக எந்த மதத்தை பின்பற்றுவதற்கும் உரிமை உண்டு. ஆனால் ஒரு மனிதன் ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அதனை அவனுக்கு ஒரு சாட்டாக வைத்துட்டு இன்னொரு மதத்தை தான் சார்ந்தவர் எனது மதத்துக்கு நீங்கள் தழுவும் பொழுது உங்களுக்கு இந்த கஷ்டம் இல்லாமல் போகிறது என்று அவரை சில வார்த்தைகளால் அவரை தமிழ்ல சொல்லுவாங்க, உசுப்பேத்துறன்னு சொல்லுவாங்க. அப்படி செய்யும் பொழுது அந்த மனுஷர் என்ன செய்வாங்க, தங்களோட கஷ்டத்தின் நிமித்தம் இந்த மதத்துக்கு போகிறாங்க. உண்மையிலே அது கூடாத விடயம். எல்லோருக்கும் சொந்த மதங்களை பின்பற்றதுக்கு உரிமை இருக்கிறது. அந்த மனிதனை மாற்றுவது என்பது உண்மையிலே ஒரு மதப்பற்று உள்ளவர் அப்படி செய்ய மாட்டார். மத வெறியர்கள் அவங்களா அப்படியான விஷயங்களை செய்வாங்க.
எனவே எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட இந்த மதம் என்ற விஷயத்தை நாங்கள் இறைவன் ஏதோ ஒரு இறைவன், எங்களுக்கு சிவபெருமானாக இருக்கலாம், பிள்ளையாராக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், அல்லாவாக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், இல்ல புத்தராக இருக்கலாம். இப்படி வேறு மதங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய மதங்கள் இருக்குது, பங்களாதேஷில நிறைய மதங்கள் இருக்குது. அதனால இந்த மதம் என்ற விஷயம் உண்மையிலேயே ஒரு போற்றப்பட வேண்டிய விடயம். எங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்குது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இன்றைய இந்த காணொளி உங்களுக்கு ஒரு பிரயோஜனமான விஷயமா இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வர்ணம் வாகீசன். நன்றி.